இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மதிப்பிற்குரிய ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களைப் போல திடீரென்று முழக்கமிட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் பண்டூர்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் அவர் பேசியதை பற்றியும் டாக்டர் ஐயா பேசியதை பற்றியும் தான் இந்த காணொலியில் சற்று விரிவாக காண இருக்கிறோம். பூம்புகாரில் டாக்டர் ஐயா அவர்கள் நடத்திய ஒரு வன்னிய மகளிர் மாநாட்டில் பேசுகின்ற பொழுது தமிழ்நாட்டிலே திரைப்படங்கள் ஏற்படுத்திய தாக்கங்கள், திரைப்பட நடிகர்களால் சீரழிந்த இளைஞர் கூட்டம், இவற்றை பற்றி ஆவேசமாக கர்ஜித்தார். அவர் அப்படி முழக்கமிட்டு அதற்கு முன்பு பார்த்ததில்லை என்று பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்த நிறைய பேர் பேசியதை நானே கண்கூடாக கேட்டிருக்கிறேன். நடிகர் ரஜினிகாந்துடைய திரைப்படங்களிலே வருகின்ற அந்த ஸ்டைலான சிகரெட் குடிக்கின்ற காட்சிகளை பார்த்து தமிழக இளைஞர்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். இவனுடைய படத்தை போய் நீங்கள் பார்க்க போகிறீர்களா? இவன் படத்தை பார்க்க வேண்டுமா என்று அவர் எழுப்பிய அந்த போர் முழக்கம், ரஜினிகாந்துடைய பாபா என்கின்ற திரைப்படம் அந்த திரைப்பட பெட்டியிலேயே முடங்கி போனது. அந்த திரைப்படம் தோல்வியை சந்தித்தது. அதற்காக கர்ஜித்தவர், முழக்கமிட்டவர் டாக்டர் ஐயா என்பது கடந்த கால வரலாறு. டாக்டர் ஐயா அவர்களைப் போலவே தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் இன்றைக்கு தமிழ் சமூகத்திலே சீரழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற திரைப்படங்கள், அப்படிப்பட்ட திரைப்படங்களிலே சிகரெட் குடிக்கின்ற காட்சிகளில் நடித்துவிட்டு இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சியை உருவாக்கி அந்த கட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற நடிகர் விஜய் அவர்களுக்கு எதிராக வேல்முருகன் இன்றைக்கு கர்ஜித்திருக்கிறார். கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டியில் பேசுகின்ற பொழுது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் +2 மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்வுகளில் நிறைய மதிப்பெண்கள், அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு கொடுப்பதாக அழைத்து அந்த மாணவ மாணவிகளை கட்டிப்பிடிப்பது எந்த விதத்தில் சரியான போக்கு? அது என்ன நாகரீகம்? இப்படிப்பட்ட நாகரீகம் தமிழ் சமூகத்தில் கிடையாது. நீங்கள் பரிசு கொடுக்கிறோம் என்கின்ற பெயரில் உங்கள் திரைப்படத்தில் நடிக்கின்ற கதாநாயகிகள் மற்றும் பெண்களை கட்டிப்பிடிப்பதைப் போல அந்த நாடகத்தை மக்கள் மத்தியிலே ஆட வேண்டாம். இளைஞர்களை, பெண்களை நீங்கள் தவறாக சீரழிக்க வேண்டாம். பெண்களை கட்டிப்பிடிக்கும் பழக்கம் தமிழ் சமூகத்திற்கு சொந்தமல்ல. இப்படிப்பட்ட சமூக சீர்கேடுகளை, சமூக அவலங்களை, பண்பாட்டு சீரழிவுகளை உருவாக்குகின்ற நடிகர் விஜய் எப்படி ஒரு தலைவராக இருக்க முடியும் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். இன்னொன்றை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள், அவர்களை அந்த வெற்றியை ஊக்குவித்திருக்கிறது. தேர்வுகளில் +2 மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகள் மகிழ்ச்சியில் இருப்பார்கள். அவர்கள் அதிக மதிப்பெண் பெற்றுவிட்டார்கள், அவருடைய எதிர்காலம் நல்ல கல்லூரிகள் கிடைக்கும், ஒரு நல்ல படிப்பை தேர்ந்தெடுக்கலாம். அதை அனைவரும் வரவேற்கிறோம். அனைவரும் அந்த வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளை பாராட்டுகிறோம். அவர்களை பாராட்டுவதற்கு இந்த நாட்டிலே எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கிறது, எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள். வெற்றி பெற்றதற்கு பிறகு அவர்களை அழைத்து அவர்களுக்கு பரிசு கொடுத்து நடிகர் விஜயை போல கட்டிப்பிடித்து அதன் மூலம் விளம்பரத்தை தேடுகின்ற சில விளம்பர பிரியர்கள், வித்தார கள்ளர்கள் நடிகர் விஜயை போல் இருக்கிறார்கள். அதைத்தான் வேல்முருகன் சுட்டி காட்டி இருக்கிறார். வேல்முருகன் கேட்பதும், பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களும் கேட்பதும், அவர்கள் முழக்கமிடுவதும், அவர்கள் போராடுவதும் யாருக்காக என்று கேட்டால், கிராமப்புறங்களிலே ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்து பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலே பிறந்து கல்லூரிக்கு செல்ல முடியாமல், பள்ளிக்கு செல்ல முடியாமல், உயர்நிலை கல்வி, மேல்நிலை கல்வியை கற்க முடியாமல், கிராமப்புறங்களிலே பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்து படிக்க முடியவில்லையே, அதற்கான வசதி இல்லையே, வாய்ப்பு இல்லையே என்று இன்றைக்கும் இரத்த கண்ணீர் வடித்துக் கொண்டு குழந்தை தொழிலாளர்களாக வேலை செய்து கொண்டிருக்கின்ற அந்த மாணவ மாணவிகளுக்கு கல்வியை கற்றுத்தருவதற்கு, அவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு, அவர்கள் இலவசமாக படிப்பதற்கு எந்த அரசுகளாவது ஏற்பாடு செய்கிறதா? அல்லது எந்த தொண்டு நிறுவனமாவது தயாராக இருக்கிறதா? அல்லது இப்படி விளம்பரத்தை தேடுகின்ற வித்தார கள்ளர்கள் நடிகர் விஜயை போன்றவர்கள் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு கொடுக்கிறோம் என்று அவர்களை ஆற தழுவி அதை விளம்பர மோகத்திலே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற, அதன் மூலம் அடுத்து வருகின்ற தேர்தலிலே ஓட்டுக்களை அறுவடை செய்யலாம் என்று நினைக்கின்ற இந்த நடிகர் விஜய் போன்றவர்கள் அந்த வஞ்சிக்கப்பட்ட வாழ்விழந்த
கிராமப்புறங்களிலே படிக்க முடியாமல் இருக்கின்ற ஏழை எளிய மாணவ மாணவிகளுடைய வாழ்க்கைக்கு, அவர்களுடைய கல்விக்கு ஏதாவது வழிகாட்டுகிறார்களா என்றால் இல்லை. ஆனால் விளம்பரத்தை தேடுகின்ற இந்த வித்தார கலர்களுடைய முகத்திரையை உடனடியாக கிழித்து காட்டிய வேல்முருகனை பார்க்கின்ற பொழுது நான் என்ன நினைக்கிறேன் என்று சொன்னால், வேல்முருகனை பற்றி ஏற்கனவே பல விமர்சனங்களை நாம் வைத்திருக்கிறோம். வேல்முருகன் டாக்டர் ஐயாவிற்கு எதிராக பேசிய பொழுது வேல்முருகனுக்கு எதிராக கருத்தியல் களத்திலே நாம் களமாடி இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த நடிகர் விஜய் போன்றவர்கள் நடத்துகின்ற இந்த விளம்பர நாடகத்தை மக்களிடம் தோலுரித்து காட்டுகின்ற பொழுது உண்மையிலே டாக்டர் ஐயாவிடம் கற்ற அரசியல் பாடத்தை, டாக்டர் ஐயாவிடம் கற்ற போர்க்குணத்தை இன்றைக்கு வேல்முருகன் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றுதான் நினைக்கிறேன். இப்படிப்பட்ட சேவைகளை, இப்படிப்பட்ட கருத்தியல் களத்திலே வேல்முருகன் பேசுவதை நான் வரவேற்கிறேன் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.